நாம் தமிழ்ச்சின் சார்பாக அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக வந்து போட்டி போடுறீங்க. இந்த முறை களம் எப்படி இருக்கு? ஒன்று அதிமுக போடணும், இருந்த ஒரே வாய்ப்பு பிடிக்கிறதோ இல்லையோ திமுக ஓட்டு போடணும். ஆனால் இந்த முறை மிகப்பெரிய மாற்று சக்தியாக இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று நாம் தமிழர் கட்சி தான் இருக்கிறத மாற்று அப்படின்னு நம்ம மட்டும் எப்படி கிளைம் பண்ணிக்கிறோம்? ஏன்னா 4 முனை போட்டி இல்ல நீங்க சொல்ல எனக்கு புரியுது. நாங்கள் விஜயை இந்த தேர்தலில் ஒரு பொருட்டாவே கருதவில்லை. ரசிகன் வேறு தொண்டன் வேறு என்பது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த இளைஞர்களை ரொம்ப ஏதோ வந்து மந்த கூட்டம் மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லா ரசிகனும் தொண்டன் ஆக மாட்டான், எந்த தொண்டனும் ரசிகன் ஆக மாட்டான். நீங்க 4 முனை போட்டின்னு சொல்ல, நான் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் நான் அடித்து சொல்கிறேன், வெறும் 3 முனை போட்டி தான். இப்படி டெவலப்பான சிட்டில உங்களுக்கு வந்து ஒரு போட்டிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சவாலா இல்லையா? அண்ணா நகர் ரொம்ப டெவலப்பான வந்து ஒரு தொகுதின்னு சொல்லி நீங்க சொல்றதே நான் ஏத்துக்கல. எனக்கு தெரியும், ஏன்னா இந்த சென்னை மாநகராட்சியினுடைய கமிஷனரே இங்கே தான் வசிக்கிறார். நானே கண்கூடா பார்த்துருக்கேன். அந்த பகுதி 4 தெருவுக்களை வந்து மாஞ்சி காலை மாலை அத்தனை பேர் தூய்மை பணியாளர்கள் வந்து பெருக்கிட்டு இருப்பாங்க, சுத்தப்படுத்துவாங்க. அதுலேருந்து 2 தெரு தள்ளி பார்த்தா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதே நீங்கள் வாங்க டிவி சேனல் உங்களை கூட்டு போகிறேன். நான் சவால் விடுகிறேன், அவர் எத்தனை நாள் சட்டமன்றத்துக்கு போயிருக்கார்? இந்த 10 ஆண்டு காலம் உங்களுக்கு அளிக்கப்பட்ட சம்பளம் விரையப்படும் நான் சொல்கிறேன். பூவும் கரையோரம் வாழ்ந்த மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இந்த ஆட்சியில் தான். இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு எப்படி அவர் மீது வைக்க முடியும்? அண்ணா நகரில் வந்து எந்த சிக்கலுமே இல்லை அப்படிங்கிறதான எல்லாரோட இங்கே அப்படி அவள் சென்னையில் அண்ணா நகர் மட்டும் அப்படியே அங்கே பாலும் தேலும் ஓடுது. அண்ணா நகர் தொகுதி மக்கள் நாம் தமிழ் கட்சிக்கு சங்கர் அவர்களுக்கு வாக்கு போடணும். நான் கோடிட்ட இத்தனை பிரச்சனைகளும் தீர்வு காணணும்னா சங்கர் ஓட்டு போட்டால் மட்டும்தான் தீர்வு காண்பதற்கு என்னால் எல்லா முயற்சிகளும் எடுப்பேன். ஆனால் சென்னை அப்படிங்கிறது திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லி திமுகவினர் வந்து கிடையாது. அது தேர்தலுக்கு 2 நாட்கள் முன்பு இல்லை 1 வாரத்துக்கு முன்பு வாக்காளருக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்குவதுதான் திமுக அதிமுக. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்முடன் இருந்திருக்கிறார் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழ் கட்சியின் வேட்பாளர் வழக்கறிஞர் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நலமா இருக்குண்ணா. நாம் தமிழ்ச்சின் சார்பாக அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக வந்து போட்டி போடுறீங்க. இந்த முறை களம் எப்படி இருக்கு? மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? இல்லை, இந்த முறை வந்து களம் வந்து ரொம்ப எங்களுக்கு சாதகமாக இருக்கு. ஏனென்றால் கடந்த முறை 2021 நான் போட்டியிடும்போது அப்போது வந்து நாங்கள் வெறும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி தான். இப்பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 8% மேல் வாங்கிய ஒரு காரணத்துக்காக நாங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து மாற்றப்பட்டு எங்களுக்கு நிரந்தர சின்னமும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா 21 அவசரமாக அப்போது அளிக்கப்பட்ட அந்த மைக் சின்னத்தை வச்சு தான் நாங்கள் வந்து போட்டிக்கிட்டோம். அது விவசாய சின்னத்தை வச்சு போட்டிக்கிட்டோம். அந்த சின்னத்திலே வந்து என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரும் நெருக்கடியை வந்து ஏற்படுத்தணும். எங்களுடைய தேர்தல் பிரச்சாரம், அண்ணனுடைய அந்த தமிழ் தேசிய அரசியல் ஒரு பெரிய தாக்கத்தை, அதுவும் என்னென்னா அண்ணா நகர் போன்ற மிக நெருக்கமான நகர்ப்புற பகுதிகளில், அதுவும் அதிகமாக பிற மொழியாளர்கள் வாழக்கூடிய இந்த தொகுதியில் அண்ணனுடைய பேச்சினுடைய ஒரே அந்த தமிழ் தேசிய அரசியலினுடைய பலத்தின் காரணமாக தான் மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியை நாங்கள் ஏற்படுத்தணும். ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கையும் நான் வாங்கினேன். ஆனால் இந்த முறை எங்களுக்கு நிரந்தர சின்னம் அளிக்கப்பட்டிருக்கிறது. சின்னம் பற்றியான குழப்படிகள் எதுவும் கிடையாது. அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் இப்போது உருவெடுத்திருக்கிறோம். ஆகவே மக்கள் இப்போது 5 வருடத்துக்கு முன்பை விட இந்த காலகட்டத்திலே மக்கள் பொதுவாகவே தமிழ்நாடு முழுக்கும், அதுவும் குறிப்பாக நகர்ப்புறத்தில் வசிக்கக்கூடிய மக்களும் சேர்த்து தமிழ் தேசிய அரசியலுடைய தேவையை உணர்ந்திருக்கிறார்கள். முன்பு அவர்களுக்கு இருந்தது 2 திராவிட கட்சிகள் மட்டுமே. அவர்களுடைய வாய்ப்பே ஒன்று அதிமுக போடணும், அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்சி ஊழல் ஆட்சி என்று மக்கள் கருதும் பட்சத்தில் அவர்களுக்கு அடுத்து இருந்த ஒரே வாய்ப்பு பிடிக்கிறதோ இல்லையோ திமுக ஓட்டு போடணும். அதுதான் நடந்தது. அதே மாதிரி திமுக இருக்கும்போது அதிமுக ஓட்டு போடுறது, இதுதான் நடந்தது. ஆனால் இந்த முறை மிகப்பெரிய மாற்று சக்தியாக இந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழ் தேசிய அரசியல் மிக வீறு கொண்டு வந்து எழுந்திருக்கிறது. அண்ணன் சீமானுடைய கடும் உழைப்பு, அவருடைய பேச்சாற்றல், அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து மக்கள் இப்போ தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகவே அந்த தமிழ் தேசிய அரசியலை மக்கள் இப்போ வந்து ரொம்ப வந்து உணர்ந்து திராவிட கட்சிகளுக்கு அதிமுக திமுக போன்ற பெரும் ஊழல் இமாலய ஊழல் ஈடுபடும் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று
நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்ற ஒரு எழுச்சியும் வந்து மக்கள்கிட்ட வந்து இருக்கிறத மாற்று அப்படின்னு நம்ம மட்டும் எப்படி கிளைம் பண்ணிக்கிற முடியும்? ஏன்னா 4 முனை போட்டி இல்லை நீங்கள் சொல்ல எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. ஆனால் நான் திடமாக நம்புகிறேன், ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில் நாம் இந்த 15 ஆண்டு கால வந்து அரசியல் பயணம், தமிழ் தேசிய அரசினுடைய எழுச்சி, அந்த மக்கள் அந்த புரிந்து கொண்ட விதம் அனைத்தும் வந்து அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது நாங்கள் விஜயை இந்த தேர்தலில் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் சொல்லலாம், கண்டிப்பாக வந்து மாபெரும் அதாவது அவர் எங்கே போனாலும் வந்து இதில் வந்து கூட்டம் லட்சக்கணக்கில் வருது இருக்கலாம். ரசிகர்களுடைய வரவேற்பு அவர் இருக்குது. ஆனால் தொண்டருடைய வரவேற்பு அவர் கிடையாது. ரசிகன் வேறு தொண்டன் வேறு என்பது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எல்லா ரசிகனும் தொண்டன் ஆக மாட்டான், எந்த தொண்டனும் ரசிகன் ஆக மாட்டான். நான் பலமுறை பார்த்துருக்கிறேன். விஜய் ரசிகர்கள் விஜய் படங்கள் வந்து அவர் வரும்போது தேட்டரில் போய் ரசித்து கைத்தட்டி கொண்டாடிய அதே இளைஞன் தனக்கான அரசியல் பார்வை, தனக்கான அரசியல் தேர்வு என்று வரும்போது அவன் கண்டிப்பாக அதாவது அவன் அந்த அரசியல் சூழ்நிலையில் யார் தனக்கான எதிர்கால அரசியல் யார் வந்து சிறப்பாக செயல்படுவாங்க, தன்னுடைய எதிர்காலத்துக்கு யார் சிறப்பாக வந்து அரசு அமைந்தால் நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணி தான் ஓட்டு போகிறோம். ஆகவே கண்மூடித்தனமாக எனக்கு ஒரு பெரிய வந்து ஒரு பல பேர் வந்து தவறான எண்ணத்தில் இருக்காங்க. இந்த இளைஞர்களை ரொம்ப ஏதோ வந்து மந்த கூட்டம் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஏதோ வந்து அவர் வந்தார், விஜய் வந்துட்டார், ஒட்டுமொத்த இளைஞர்கள் எப்படி நீ அப்படி வந்து நீங்கள் ஒரு முடிவு வர முடியும்? மிக தெளிவாக கடந்த 10 ஆண்டுக்கு முன்பு இருந்த இளைஞர்களிடம் இருந்த அரசியல் பார்வை, அரசியல் ரீதியான, ஏன்னா அப்போ என்ன ஆகுனா அரசியல் ரொம்ப அவங்க வந்து ஈடுபட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை வேறையாக இருக்கும். கல்லூரியிலேருந்து படித்து வெளியில் வரும்போது அவங்க வந்து பார்ப்பாங்க திரைப்பட கொண்டாட்டங்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய நட்பு வட்டம், இதுதான் கவனமாக இருப்பாங்க. அதாவது இன்னும் ஆங்கிலம் சொன்னால் என்டர்டெயின்மெண்ட்டில் ரொம்ப வந்து. ஆனால் இப்போது உள்ள இளைஞர்கள், அதாவது இந்த சோஷியல் மீடியாவுடைய அதீத வளர்ச்சி காரணமாக ஒவ்வொரு அரசியல் நிகழ்வும் அவனுக்கு மிக தெளிவாக புரியுது, தெரியுது. ஆகவே அவர்கள் ஏதோ மந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல போய் வந்து திரைக்கவர்ச்சியில் விழுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆகவே இதை நாங்கள் கணக்கில் வைத்து தான் நான் சொல்ல வருவது, எந்த காலத்திலும் விஜய் தன்னுடைய ரசிகர்களை ஓரளவு ஒட்டுமொத்தமாக வந்து நான் பாதிப்பு இல்லைன்னு சொல்ல வரல, ஓரளவு அவர் வந்து வாக்குகளை மாற்றக்கூடிய, ஆனால் எங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் அந்த வளர்ச்சியோ அதனுடைய வாக்கு வங்கியோ பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவரால் இந்த தேர்தலில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதுதான் என்னுடைய திறமான நம்பிக்கை. அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம். எங்களுடைய நீங்கள் 4 முனை போட்டின்னு சொல்லுங்கள். நான் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் நான் அடித்து சொல்கிறேன், வெறும் 3 முனை போட்டி தான். திமுக அதிமுக கூட்டணி, அடுத்து நாம் தமிழர் தான். விஜய் டிவிகே என்பது அவருடைய தமிழக வெற்றி கழகம் என்பது போட்டியில இல்லை என்பதை நான் அடித்து சொல்றேன். இப்போ அண்ணா நகர் அப்படிங்கிறது ஒரு நகர்ப்புறத்தில் ஒரு முக்கியமான தொகுதி. இது வெல் டெவலப்டு தொகுதியாக பார்க்கப்படுது வெளியிருந்து பார்க்கும்போது. 2 முறை திமுக தான் இங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. இப்போ 5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சி காலத்தில் அவர் தான் முதலமைச்சர் அவர்களும் திமுக தான் இருக்கிறாங்க. இப்படி டெவலப்பான சிட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு போட்டிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சவாலாக இல்லையா? இல்லை, முதல்ல ஒரு கருத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அண்ணா நகர் ரொம்ப டெவலப்பான வந்து ஒரு தொகுதின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதே நான் ஏற்றுக்கல. ஆனால் வெளியிருந்து அது வெளிப்பார்வை எல்லாருக்கும் அப்படி தான் தெரியும். அண்ணா நகர் என்பது ரொம்ப வந்து செல்வந்தர்களும் ரொம்ப வந்து முக்கிய அரசியல்வாதிகள், முக்கிய பிரமுகர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அப்படி கிடையாது. அண்ணா நகருடைய ஒட்டுமொத்த வாக்காளர்களில் 85% மக்கள் சாதாரண மத்திய தர, அதற்கு அடுத்து வறுமை கோட்டுக்கு வாழக்கூடிய மக்கள் நிறைந்த பகுதி தான் அண்ணா நகர். அதாவது மொத்தம் 7 வட்டத்தில் 2 வட்டத்தின் ஒரு சில பகுதிகள் மட்டுமே வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த செல்வந்தர்கள் வசதியானவர் வாழக்கூடிய பகுதி. மற்ற பகுதி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து சாதாரண மக்களில், அதுவும் வந்து ரொம்ப வந்து வறுமை கோட்டு கீழே வாழக்கூடிய தினக்கூலிகள், மாத சம்பளம் தான் வாங்கக்கூடிய மக்கள், அவர்கள் நிறைந்த பகுதி தான் அண்ணா நகர். இது வெளியிலேருந்து பார்க்கும்போது அண்ணா நகர் ஏதோ வந்து பெரிய வந்து செல்வந்தர் தொகுதி அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அப்படி கிடையாது. ஏனென்றால் நான் குறிப்பிடுவது அந்த 5 வட்டத்தில் MMDA காலனி, அதுக்கப்புறம் டிபி சத்திரம், அமிஞ்சிக்கரை, அதன் பிறகு வந்து அரும்பாக்கம், இது போன்ற பகுதி எல்லாமே இது சேர்த்து தான் அண்ணா நகர். இந்த பகுதியில் எல்லாமே வந்து மத்தியதர மக்களும் வறுமை கோட்டு கீழே வாழக்கூடிய மக்களும் நிறைந்த ஒரு கட்டமைப்பு இந்த நகரமாக தான் அண்ணா நகர் பகுதி இருக்கு. ஆமாம், ஒரு நகரத்தின் மைய பகுதியில் இருக்கு. கட்டமைப்பு என்பது என்னன்னா, நான் சொல்வது
வந்து நீங்கள் கட்டமைப்புன்னு எதை சொல்கிறீங்க? கட்டமைப்பு அப்படிங்கிறது மருத்துவமனையாக இருக்கட்டும், சாலையாக இருக்கட்டும், இல்லை போக்குவரத்து தொடர்புகள், இதெல்லாம் வந்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை சொல்லுங்கள். ம். ஏங்க ஒரு பெரிய செல்வந்தர் 10 மாடி கட்டடம் கட்டிட்டாருன்னா அதுதாங்க வந்து நீங்கள் வந்து அந்த வளர்ச்சின்னு சொல்லுவீங்களா? சாதாரண மக்களுடைய அந்த 85% மக்கள் சொன்னேன், அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து எந்த விதத்தில் உயர்ந்தது சொல்லுங்கள்? எந்த விதத்திலும் உயரல. இல்லை 10 ஆண்டு நீங்க காலம் ஒரே சொல்ற சட்டமன்ற கட்டமைப்பு உறுப்பினர் வந்து இருக்காரு. சாலை வசதி இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த செல்வந்தர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் சாலை வசதி, மின்சார வசதி, இது அனைத்துமே வந்து ரொம்ப சுலபமாக கிடையாது. எனக்கு தெரியும், ஏன்னா இந்த சென்னை மாநகராட்சியினுடைய கமிஷனரே இங்கே தான் வசிக்கிறார், இந்த தொகுதியிலே வசிக்கிறார். அப்போ என்னன்னா நான் பார்த்துருக்கேன், நானே கண்கூடாக பார்த்துருக்கேன். அந்த பகுதி 4 தெருவுக்களை வந்து மாஞ்சி காலை மாலை அத்தனை பேர் தூய்மை பணியாளர்கள் வந்து பெருக்கிட்டு இருப்பாங்க, சுத்தப்படுத்துவாங்க. அதுலேருந்து 2 தெரு தள்ளி பார்த்தா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏனென்றால் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் வாழக்கூடிய அந்தந்த பகுதிகளில் மட்டும் எல்லா வேலையும் நடக்குது. அதே நீங்கள் வாங்க டிவி சேனத்தில் உங்களை கூப்பிட்டு போகிறேன், மலையாக குப்பை, எந்த விதத்துலையும் வந்து சாலை வசதியோ இல்லை குடிநீர் வசதியோ எதுவுமே செய்யப்படாமல் எப்படி வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பகுதி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுனாங்க வந்து நான் நினைக்கிற கட்டமைப்பு. இல்லை 10 ஆண்டு காலம் ஒரே சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, அவர் எந்த மக்களோட வாழ்க்கை தரத்தையுமே உயர்த்தலைன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? உங்களுடைய குற்றச்சாட்டு அதுவாக இருக்குதா? மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதுதான். 2016 தேர்தலில் வெற்றி பெற்றவர் திரு MK மோகன், திமுகவின் சார்பில். அப்போது அவர் எதிர்கட்சியாக இருந்தார், 16லேருந்து 21. சரி, 2021 மீண்டும் வந்து அவர் வெற்றி பெறுகிறார் சட்டமன்ற உறுப்பினராக திமுக சார்பில். இப்போது ஆளுங்கட்சி. நான் சவால் விடுகிறேன், அவர் எத்தனை நாள் சட்டமன்றத்துக்கு போயிருக்கார் அவர் சொல்லட்டும். நான் இத்தனை நாள் சட்டமன்றத்துக்கு இத்தனை நாள் சட்டமன்றம் நடந்திருக்கு, கூட்டத்தொடர் நடந்திருக்கு, இந்த கூட்டத்தொடரில் நான் இத்தனை நாள் பங்கேற்று இத்தனை முறை நான் சட்டசபையிலே தொகுதியினுடைய பிரச்சனைகளை பேசியிருக்கேன், தொகுதியினுடைய பிரச்சனைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று அரசுக்கிட்ட வந்து நான் வந்து அந்த நிவாரணங்களை பெற்றுக் கொடுத்தேன்னு சொல்லி நான் சவால் விடுறேங்க. அவர் சொல்லட்டங்க பார்ப்போம், ஒரே ஒரு அறிக்கையில் சொல்லுங்க பார்ப்போம். 10 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலத்தில் வந்து மக்கள் வரி பணத்திலேருந்து நீங்கள் சட்டசபை உறுப்பினராக நீங்கள் வந்து சம்பளம் வாங்கியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சலுகைகளையும் அனுபவிச்சிருக்கீங்க. என்னுடைய வந்து கருத்து என்னென்னா, இந்த எதுவுமே சட்டமன்றத்துக்கே செல்லாமல், மக்கள் பிரச்சனையை பேசாமல், மக்களுடைய எந்த விதமான வந்து பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் நீங்கள் இந்த 10 ஆண்டு காலத்தை கழித்திருக்கிறீர்கள். ஆனால் அதனால் சொல்கிறேன், இந்த 10 ஆண்டு காலம் உங்களுக்கு அளிக்கப்பட்ட சம்பளம் விரையப்படும் நான் சொல்கிறேன். எந்த காலகட்டத்தில் அதாவது அரசு நிகழ்ச்சி, அதுவும் முதலமைச்சர் போன்ற மிக முக்கியமான அரசு நிகழ்ச்சியில் மட்டும் வந்து கலந்துப்பார். அதன் பிறகு எந்த விதமான மக்களோட எந்த வித தொடர்பும் அவருக்கு இருக்காது. அதன் பிறகு என்ன வேணா, பெரும் வெள்ளம் வரட்டும், இல்லை பெரிய வறட்சி வரட்டும், இல்லை குடிநீர் பிரச்சனை, மக்கள் அது எது சம்பந்தமாகவும் இறங்கி மக்களோட மக்களாக நின்று அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காத, எனக்கு தெரிஞ்சு சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏலே இப்படி ஒரு எம்எல்ஏ வந்து வாழ்ந்தவர் திரு MK மோகன் மட்டும். இல்லை இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை எப்படி அவர் மீது வைக்க முடியும்? அண்ணா நகரில் வந்து எந்த சிக்கலுமே இல்லை அப்படிங்கிறதான எல்லாரோட இங்கே அப்படியே நான் இப்போ அப்போ சென்னையில் அண்ணா நகர் மட்டும் அப்படியே அங்கே பாலும் தேலும் ஓடுது, எல்லாமே வந்து ரொம்ப சுமூகமானது. இந்த பகுதி மக்கள் ரொம்ப சந்தோஷமாக சுபிட்சமாக வாழ்றாங்க. இங்கே வாங்க நான் கூட்டு போய் இது அவங்களோட கிளைம் பண்ணுறதா இருக்கு. இப்போது ஒரு எம்எல்ஏ நான் தோத்துட்டேங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் நம்பி எனக்கு வாக்கு கொடுத்தாங்க, நான் எந்த வேலையும் செய்யலை, எனக்கு வந்து என்னால் முடியல, இல்லை நான் வேணும்னே செய்யலை அப்படின்னு யாராவது சொல்லி வாழ்க்கையில் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? எந்த எம்எல்ஏ அப்படி சொல்லுவாங்களா? தான் செய்யாத வேலைகளும் செய்ததாக 2 பார்க்கு அது புனரமைப்பாங்க. அது வந்து மறுசீரமைப்பு வேலைகள் நடக்கும். உடனே என்ன பண்ணுறது, பாருங்கள் நான் இதை பண்ணி காட்டிட்டேன், அது ஏற்கனவே போட்ட வந்து வேறு ஒரு திட்டங்களுக்காக வந்து ஏதாவது ஒரு சின்ன பாலம் கட்டியிருப்பாங்க, இந்த பாலத்தை நான் தான் கொண்டு வந்தேன், இப்படி என்று பொதுவாக ஒட்டுமொத்தமாக தொகுதிக்காக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சென்னை வளர்ச்சிக்காக நடத்தப்படும் திட்டங்களை தன்னுடைய வெற்றி திட்டங்களாக நான் கொண்டு வந்தேன் என்று இவர்கள் வந்து அதை வந்து முன்னிலைப்படுத்திப்பாங்க. அது கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த தொகுதிக்காக மட்டும் நீங்கள் எடுத்த முன்னெடுப்பு என்ன?
அதனுடைய பின்விளைவு என்ன? நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், இவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்கேன், என்னுடைய அந்த எம்எல்ஏ ஃபண்டு அதை நான் இவ்வளோ இந்த அந்த அளவுக்கு நான் பயன்படுத்துங்க. நீங்கள் சொல்லுங்களேன், ஏன் அதை மட்டும் வாயை திறக்க மாட்டீங்க? நீங்கள் நான் தான் இப்போ ஒரே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறேங்க, நீங்கள் எத்தனை முறை சட்டசபையில் பேசுனீங்க? இல்லை, இப்போ அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிக்குன்னு இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது? முக்கிய பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் மிக முக்கிய பிரச்சனை கையாளல் அப்படிங்கிறது. ஆமாம், இப்போ முக்கியமான பிரச்சனை அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கு மிக அதிகமாக வாழக்கூடிய அந்த 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 மக்கள் அதுவும் நான் தெளிவாக சொல்கிறேன், மிக நெருக்கமாக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் எந்த விதமான கட்டமைப்பு வசதிகளும் கிடையாது. அதுவும் கூவம் கரையோரம் வாழ்ந்த மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இந்த ஆட்சியில் தான். நான் சொல்கிறேன், 21க்கு பிறகு தான் நம்மளுடைய வைஷ்ணவ காலேஜ் எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த கூவம் கரையோரம் இந்த மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அதே போல் இந்த மக்களுடைய எந்த விதமான முன்னேற்றத்துக்கும், அதாவது நான் சொல்வது என்னென்னா, அடிப்படை வசதிகள், ஒரு பாதாள சாக்கடை திட்டமோ அல்லது கொசு ஒழிப்பு திட்டமோ அல்லது உரிய குடிநீர் வழங்கும் திட்டமோ எதுவுமே இவங்க முன்னெடுக்கவே இல்லை. மக்கள் தொகை நாளுக்கு நாள் பெருக்கம் நடந்துகிட்டே இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கேற்ற மாதிரி அந்த திட்டங்களை செயல்படுத்தணும். அந்த திட்டங்களை அரசு செயல்படுத்துதுன்னா அது யாருடைய முன்னெடுப்பாக இருக்கணும்? அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் முன்னெடுக்கணும். என் தொகுதியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதை நீங்கள் பண்ணி கொடுங்க. அதாவது தீர்த்து, அதாவது என்ன வார்த்தையில் சொல்ல முடியாது, அப்படி ஒரு மோசமான போக்குவரத்து பிரச்சனைகள் இங்கே இருக்குது. போக்குவரத்து நெரிசல் இருக்குது. போக்குவரத்து நெரிசல் இருக்குதா நீங்கள் உடனே சொல்லலாம், நீங்கள் நினைப்பீங்க, பார்க்குறவங்க கூட நினைப்பேன் சென்னை முழுக்க அப்படி தானேப்பா இருக்குது அப்படின்னு. நானும் சொல்கிறேன், மினிமம் உங்களுக்கு நீங்கள் அடையாறு பகுதியிலையோ இல்லை திருவான்மையூர்லையோ இது போன்ற செல்வந்தர்கள் மிக அரசியல்வாதிகள் வாழக்கூடிய பகுதியிலே காட்டக்கூடிய அந்த அக்கறையை, மிகுந்த போக்குவரத்து நெரிசல் தான் இருக்குது, அது உண்மை, அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அது ஒழுங்குபடுத்தும் விதமாக, அந்த போக்குவரத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தும் விதமாக எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. அதே மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காலையிலையும் அதுவும் வெயில் காலங்களில் இப்போ வேர்வை சொட்ட சொட்ட பல மணி நேரம் நிற்கிறதையும் நான் பார்க்குறோம். இவர்கள் அண்ணாநகர் தொகுதியினுடைய எந்த அடிப்படை பிரச்சனைகளுமே, நான் சொல்கிறேன், ஓட்டேரி நல்லா, அந்த நல்லா அது அந்த ஓட்டேரி நல்லா என்பது அது அம்பத்தூரில் ஆரம்பித்து இங்கே அண்ணாநகரை கடந்து வில்லிவாக்கம் கெல்லிஸ் வரைக்கும் போகிற அந்த ஓட்டேரி நல்லான்ற அந்த கால்வாய், அந்த கால்வாய் மூடுவதாக ஒரு திட்டம் இவங்க முதல்ல திட்டம் வச்சுருந்தாங்க. ஆனால் அதை செயல்படுத்தியிருந்தாலே பாதி கொசு தொல்லை ஒழிஞ்சிருக்கும். ஆனால் இதுவரை எந்த விதமான முயற்சியும் இந்த 10 ஆண்டு காலத்தில் அவன் நினச்சிருந்தாங்கன்னா அதை அந்த கால்வாயை சீர்படுத்தி அதை அகலப்படுத்தி, ஏனென்றால் வெறும் அண்ணா நகரிலே பல பகுதியிலே வெள்ளம் ஏற்படுவதற்கு காரணம் அந்த கால்வாய். ஒரு கொஞ்சம் மழை பெஞ்சா கூட அந்த கால்வாயோட இருப்பு குறைவு தான். அது கேரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், அந்த கெப்பாசிட்டி ரொம்ப குறைவு. அதனுடைய பல்வேறு பகுதியிலேருந்து அந்த கால்வாயில் அந்த மழைநீர் சேரும்போது அந்த ஏற்கனவே சகதியான அந்த கால்வாய் வெளியிலே அப்படியே தண்ணி வரும். அப்போது என்ன ஆகும்னா, ஒட்டு மொத்தமாக அதனுடைய புறநகர் அதை சார்ந்த பகுதி அத்தனையுமே வெள்ளமாயிடும். ஆனால் இதுவரை அதுக்கு தீர்ப்பு என்றது கிடையாது. எந்த விதமான 10 வருஷத்தில் நீங்கள் நினச்சா பண்ணியிருக்கலாமே. இப்படியான நான் பல்வேறு இவர்கள் செய்ய மனசு இல்லாமல் விட்ட பல பிரச்சனைகள் என்னால் சொல்ல முடியும். இப்போ அண்ணாநகர் தொகுதி மக்கள் உங்களுக்கு வாக்கு போட்டால் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வாகும். ஏன் முதல்ல அண்ணாநகர் தொகுதி மக்கள் நாம் தமிழ் கட்சிக்கு சங்கர் அவர்களுக்கு வாக்கு போடணும்? நான் கோடிட்ட இத்தனை பிரச்சனைகளும் தீர்வு காரணம்னா, சங்கர் ஓட்டு போட்டால் மட்டும்தான் தீர்வு காண்பதற்கு உளப்பூர்வமாக, நான் மனப்பூர்வமாக என்னால் எல்லா முயற்சிகளும் எடுப்பேன். ஒரே விஷயம், சரி இப்படி நம்ம யோசிப்போமே, சரி மீண்டும் திமுக ஓட்டு போடுங்க, என்ன ஆகும்? 2031 இதே மாதிரி நீங்கள் புலம்பிட்டு தான் இருப்பீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க வச்சுங்க. இந்த 10 ஆண்டு காலம் இந்த திட்டங்களை செயல்படுத்தாத இந்த அரசாங்கம், அதுவும் கடந்த 5 ஆண்டு காலமாக ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், மீண்டும் அவர்களே இந்த எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கப்பட்டால் இல்லை அந்த கட்சியின் சார்பில் வேறொரு தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன எடுப்பார்கள், என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? இதே 31 இப்படி தான் புலம்புவீங்க. ஆனால் சென்னை அப்படிங்கிறது திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லி திமுகவினர் கிடையாது. அது ஏங்க, இதே 11 இந்த கோட்டையை தோத்தது தான் திமுக. அப்படி கிடையாது.
ஒவ்வொரு 5 வருடம் அதனுடைய மக்களுடைய அந்த ஆட்சியினுடைய வந்து செயல்பாடு தன்மை இதை பார்த்து தான் மக்கள் முடிவெடுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அது இது வந்து வெளிப்படையான உண்மை. தேர்தலுக்கு 2 நாட்கள் முன்பு இல்லை 1 வாரத்துக்கு முன்பு எவ்வளவு அதாவது ஒட்டு மொத்தமாக இப்போது 1,00,000 வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 70,000 வாக்காளருக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்குவது தான் திமுக அதிமுக. ரெண்டுமே இது வரைக்கும் பண்ணியிருக்க வேலை என்னன்னு பாருங்க. இவங்களுடைய வெற்றியை வந்து எப்படி அந்த சொந்தமாக வந்து மக்களை தன்னிச்சையாக வந்து அளித்த வெற்றியாக கிடையாது, விலைக்கு வாங்கப்பட்ட வெற்றி. தலைக்கு வந்து 1000 2000 என்று நிர்ணயம் செய்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து பெறப்பட்ட வெற்றி தான் அதெல்லாம். ஆனால் நான் என்னென்ன வந்து இப்போ இந்த முறை வந்து மக்கள் வந்து இந்த 10 ஆண்டு காலத்தில் பணம் வாங்கி ஓட்டு போட்டு நம்மளுடைய எதிர்கால சந்ததியின் வாழ்க்கையும் நம்மளுடைய வாழ்க்கையும் நாசமாக போச்சு அப்படின்றத உணர்ந்திருக்காங்க. ஆனால் அதனால்தான் நாங்கள் மிக தீவிரமாக நம்புகிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ் தேசிய அரசியல் மக்கள் ரொம்ப உணர்ந்திருக்காங்க. இந்த அரசு அமையணுன்ற வந்து அந்த எண்ணம் வந்து அவங்ககிட்ட ஆழமாக ஊடுருவிருக்கு. ஆகவே தான் சொல்கிறேன், பணம் இந்த முறை கொடுத்தாலும், ஏன்னா அது கொடுக்க விடாமல் தடுப்போம், அதுக்கான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுப்போம். அது வந்து இந்த போன மாதிரி ரொம்ப சுலபமாக கொடுத்துட முடியாது. அதை நான் சவாலிட்டு சொல்கிறேன். இந்த முறை பணம் கொடுப்பது என்பது நடக்காத காரியம். ஆனால் அப்படியே கொடுக்கப்பட்டாலும் மக்கள் அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் வாக்களிப்பார்கள் என்பது எந்த விதத்திலும் நிச்சயம் இல்லை. இப்போ அண்ணாநகர் தொகுதியில் வந்து 2வது முறையாக வந்து போட்டிக்கிறீங்க, வெற்றிக்கான முயற்சியில் வந்து இருக்கிறீங்க. வெற்றியை தளர விடும்போது உங்கள் மனதில் எப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு? மீண்டும் எப்படி வந்து போட்டிக்கிறது? கிடையாது. நாங்கள் தான் சொல்கிறோமே, என் அண்ணன் சீமான் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு, இது ஒரு நீண்ட அரசியல் பயணம். அந்த புரிதல் தற்காலிக வெற்றி என்பது இப்போது அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணன் இப்போ நினச்சா கூட்டணியில் போய் சேர்ந்துருக்கலாம். தற்காலிக வெற்றி வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட அத்தனை தொகுதியும் அண்ணன் வந்து நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். ஆனால் அதுக்காக தெளிவாக சொல்லியிருக்காரு, தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர வெற்றியை நம்ம வந்து இழந்துடக்கூடாதுன்னு. எங்களுக்கு எந்த சோர்வும் கிடையாது. நாங்கள் பதவிக்காக எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும்னு வந்து அந்த கட்சியில் வந்து சேர்ந்தவங்க கிடையாது. தமிழ் தேசிய அரசியலை வந்து நேசிக்கிறவங்க கிடையாது. எங்களுடைய நோக்கம் தமிழ் தேசிய அரசியல் நிறுவப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் சொன்ன மாதிரி சற்று காலம் எடுக்கலாம், அது உண்மைதான், அதை மறுப்பதற்கில்லை. அந்த காலம் வரை நாங்கள் வந்து போராடவும் அதுக்காக காத்திருக்கவும் தயாராக தான் இருக்கும். ஓகே, உங்களுடைய பயணம் வெற்றி பெற எங்கள் சாட்டையின் சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுடைய நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.